50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா ஃபுட்டு. என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் வந்து கீப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சன் சொல்லுவாங்க. அந்த சன் எப்போ வருதோ அப்போ தான் வயிற்றுக்குள்ளே உணவு இறங்கணும். ஆமாம், அப்படி இறங்கும் போது தான் இந்த உடம்புக்கு எனர்ஜி வந்து வெளியிருந்து உணவாக தேவைப்படுது. அந்த தேர்ட் சன் ரைஸ் ஆகும்போது அப்படின்னு அர்த்தம். நான் நைட் ஷிஃப்ட்டு சார். அப்போனா கண்டிப்பாக நான் வந்து முழிச்சிறதுக்கான நேரம் இருக்குது. அப்போ நான் ஆக்டிவாக தான் இருந்தாகணும். அப்பையும் எனக்கு பசிக்குள்ள சார். நான் அப்போ எப்படி அதை தவிர்க்க முடியும்? அவங்களுடைய சிஸ்டம் வந்து ஃபுல்லாகவே மாறுது. டெஃபினெட்லி பகலில் தூங்குறாங்கன்னா எந்திரிச்சிட்டு பசி எப்போ எடுக்குதோ அப்போ தான் அவங்க சாப்பிடணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. 60 வயசு அப்பா அம்மா அப்படின்றவங்க அவங்களுடைய குழந்தையோட டெத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலம் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது காரணமே இந்த நைட் கல்ச்சர் அப்படின்னு சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நைட் கல்ச்சர் எல்லாமே உடம்புக்கு கெடுதல். தண்ணி வந்து முதல்ல உணவுங்க. தண்ணியை தனியாவோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ பிரிக்கக்கூடாது. தண்ணியே ஒரு உணவு தான். தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க. தாகம் எடுக்கலையா நிமிந்து உட்காரணும். நீங்கள் சேரில் உட்கார்ந்தாலும் சரி, கீழே உட்கார்ந்தாலும் சரி, நிமிந்து உட்காரணும். அதுக்கு ஒரு சில ஆசனங்களும் இருக்குது. கோமுக ஆசனா பண்ணால் கேஸ்ட்ரிக் வலி வந்தாலுமே 5 நிமிஷத்தில் சரியாகும். நிறைய பேர் இப்போ நினைக்கிறதே மழை பெஞ்சா ஃபீவர் வந்துடும். இல்லைங்க, மழையில போய் நம்ம எவ்வளோ நனைஞ்சாலுமே கோல்டு வராதுங்க. வரவே வராதுங்க. மழையினால கோல்டு எப்படிங்க ஃபார்ம் ஆகும்? சீரியஸா சார், நிறைய பேர் வந்து மழையில நனைஞ்சிட்டு அடுத்த நாள் வந்து சளி பிடிச்சிருச்சு, கோல்டு வந்துருச்சு, ஃபீவர் வரைக்கும்லாம் போயிருக்கு. மழையினால வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க விஷயம் என்னன்னா, அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் ஆன்மீகத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி யோகா ஃபவுண்டேஷனுடைய குருஜி சூரத் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் யோகா பற்றின நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா ஃபுட்டு. ஸோ எல்லாருமே அந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லாரும் அதை எடுத்துக்கிற மாதிரி இல்லை. என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் வந்து கீப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா, இது பழைய காலத்துலேருந்தே வேத புத்தகங்களையே வந்து குறித்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டாக எந்த டைமில் சாப்பிட்ணும் அப்படின்றது எல்லா மதத்துலேயுமே ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது பொதுவாக படிக்கிறது இல்லை. மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சன் சொல்லுவாங்க. சன்ரைஸ் வருது, தேர்ட் சன் அப்படின்வாங்க. அந்த தேர்ட் சன் அப்படின்னா நம்மளால் அந்த சன்னை வந்து பார்க்க முடியாது. இப்போ 6 மணி சன்னை வந்து பார்க்க முடியும். 7 மணி ஆகுதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 8 மணி மேலே ஆயிடுச்சுன்னா நம்மளால பார்க்கவே முடியாது. இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து முடியாது இல்லையா? அந்த மாதிரி அந்த சன்ரைஸ் எப்போ வருதோ, அந்த தேர்ட் சன் சொல்லுவாங்க புரியறதுக்காக. அந்த சன் எப்போ வருதோ அப்போ தான் வயிற்றுக்குள்ளே உணவு இறங்கணும். ஆமாம், அப்படி இறங்கும் போது தான் இந்த உடம்புக்கு எனர்ஜி வந்து வெளியிருந்து உணவாக தேவைப்படுது. அந்த தேர்ட் சன் ரைஸ் ஆகும்போது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து சூரியன் மறைய ஆரம்பிச்சிச்சோ 6 மணிக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் மறைஞ்சிரும், வெளிச்சம் போயிடும். நம்மளுக்கு 5 மணிக்கு இருக்கிற வெளிச்சம் வந்து 6 மணிக்கு கண்டிப்பாக இருக்காது. எந்த காலத்துலேயுமே 6 மணிக்கு அந்த வெளிச்சம் இருக்காது. அந்த வெளிச்சம் மறைஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த உடம்புக்கு வந்து உணவு தேவையில்லை. எக்ஸ்டர்னலான ஃபுட்டு வந்து இந்த உடம்புக்கு தேவையில்லை. ஸோ பொதுவாகவே அப்போ காலையில் 8 மணிக்கு மேலே அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். சாயங்காலம் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். இந்த சன் மறைஞ்ச பிறகு ஏன் சாப்பிட தேவையில்லை அப்படின்னா, பிகாஸ் ரெஸ்ட் டைமு. இருட்டு வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம தூங்க போயிடணும். அப்போ உணவு எடுத்தோம்னா உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ இது இயற்கையாகவே விதிக்கப்பட்டிருக்குங்க. அனிமல்ஸே யாரும் சொல்லி கொடுத்தோ அதை ஃபாலோ பண்ணலை. அதுக்கே தெரியுது.
நான் எப்போ சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றது கரெக்டாக அதாவது நேரத்தில் வந்து ஃபாலோ பண்ணுது. நீங்கள் 5 மணிக்கு காக்கா சத்தத்தை கேட்கலாம், ஆனால் இங்கே 10 வாட்டி வீட்டில் அலாரம் அடிக்கும், எந்திரிக்க மாட்டோம் நம்ம. ஆனால் அதுங்கெல்லாம் எப்படி எந்திரிக்க முடியுது அனிமல்ஸ் எல்லாமே? அதுக்கு அதோட இயற்கையிலேயே அதோட ஜீன்லேயே இருக்கு, ஊறி இருக்கு. இந்த டைம் நான் எந்திரிக்கணும், இந்த டைம் சாப்பிடணுன்றது அதோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுது. அப்போ மற்றவங்களை கேட்கறதுன்றதை விட சொல்ல போனோம்னா நம்மளோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த இன்ட்யூஷன் என்னன்னா பசி, இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப நைட் 10 மணிக்கு பசிக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்கன்னா 10 மணின்றது முழிச்சிட்டு இருக்கிற நேரம் கிடையாது. 9 மணி 10 மணி ஆகுதுனாலே தூங்கணும். இப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம்னா நைட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம், இல்லைன்னா மொபைல் பார்க்குறோம், யோசிச்சுக்கிட்டே பார்க்குறோம், இல்லை அதை பார்க்கும்போது மைண்டு ரொம்ப ரன் ஆகுதுன்னா டெஃபினெட்லி பசி எடுக்க தான் செய்யும். ஏன்னா மைண்டு ரொம்ப வேலை செய்யுதுன்னா பசி எடுக்குங்க. மைண்டில் திங்கிங் அதிகமாக இருக்கும்போது பசி எடுக்கும். அது வந்து அனாவசியமாக நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்ட பசி. ஸோ அது பொய் பசின்னு சொல்லுவாங்க. இந்த காலையில் சில பேருக்கு நான் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், எனக்கு அப்போவே பசிது அப்படின்னுவாங்க. அதுக்கு பேர் பொய் பசி. அந்த பசியை எடுத்துச்சு அந்த டைமில் சாப்பிட்டாங்கன்னா ஆக்சுவலி வயிறு எரியும். அப்போ எரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் வர, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர காரணம். ஆமாம், அதாவதுங்க நீங்கள் இப்போ 6 மணிக்கு முன்னாடியோ இல்லைன்னா 7 மணியோ கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்டாலும் வயிறு எரியும். பகலில் பசி எடுத்து எப்போ ஒரு 9 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ள பசி எடுத்து சாப்பிடலனாலும் வயிறு எரியும். ஸோ நேரமாக கரெக்டான நேரத்தில் பசி எடுத்து சாப்பிடலன்னா இப்போ வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத நேரத்தில் பசி எடுத்து சாப்பிட்டோன்னா அப்பவும் வயிறு எரியும். ரெண்டுமே இருக்கு. அப்போ இதை நம்ம புரிஞ்சிக்கணும். இயற்கையோடைய டைம்னு ஒன்று இருக்குங்க. நம்மளே இயற்கையை தான், ஆனால் நம்ம ஃபுல்லாக நம்மளே ஒரு ஆர்டிஃபிஷியலான மைண்டு நமக்கு இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ட்யூஷன்லேயே நம்மளுடைய ஜீன்லேயே இயற்கையிலேயே இருக்கிற ஒரு விஷயம்தான். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ இந்த டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே சார். சார் நீங்க சொன்ன மாதிரி சூரியன் உதயமாகிற நேரத்துல இருந்து வந்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்ப நிறைய பேருக்கு என்ன கேள்வி தோணும் அப்படின்னா, நான் நைட் ஷிஃப்ட் சார், அப்பனா கண்டிப்பா நான் வந்து முழிச்சிறதுக்கான நேரம் இருக்கு. அப்ப நான் ஆக்டிவா தான் இருந்தாகணும், அப்பயும் எனக்கு பசிக்குள்ள சார், நான் அப்ப எப்படி அதை தவிர்க்க முடியும்? ஃபுல்லா நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, இல்லை ஹாஃப் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க பகல்ல வந்து தூங்கி தான் ஆகணும். ஸோ அவங்களுடைய சிஸ்டம் வந்து ஃபுல்லாகவே மாறுது. டெஃபினெட்லி பகலில் தூங்குறாங்கன்னா எந்திரிச்சிட்டு பசி எப்போ எடுக்குதோ அப்போ தான் அவங்க சாப்பிட்ணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இரவு கூட அவங்க எப்போ பசி எடுக்குதோ அதை தான் சாப்பிட்ணும். முக்கியமாக அவங்க பாடி ஹீட் ஆகிற மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. மலம் வந்து கட்டியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஹீட் ஆச்சுனாலும் மலம் கட்டியாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப திருடமான உணவு எடுத்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்பாத்தி எடுக்கிறாங்க. ஒரு காலத்துல இருந்து சப்பாத்தி நல்லது அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சப்பாத்தி எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்பு ஹீட் ஆகும், மலம் வந்து கட்டி ஆகும். ஆமாம், அப்போ என்னன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் ஆரம்பித்தாலே மைண்டுக்கு வந்து டென்ஷன் அதிகமாகிடும். அப்படி கிடையாது, பாடியை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவே வச்சுக்கணும். இப்போ பகலில் நமக்கு சூரியன் ஒரு 9 மணி 10 மணி சூரியன் வந்தாச்சுனாலே நல்ல ப்ரோட்டீனும் சாப்பிட்ணும், அதே மாதிரி உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்க செய்யணும். நம்ம கண்டிஷனுக்கு சொல்கிறேன். நீங்கள் நம்ம இங்கே இருக்கோம், இங்கே விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணுங்க. இப்போ குளிர்காலம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் வந்து பாடியை ஹீட் பண்ணிக்கிறதுக்கு சாப்பிட்லாம். இதுவே வந்து வெயில் காலமாக அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் மாறிச்சு அப்படின்னா அப்போ குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்ணும். அப்போ இரவு என்பது பொதுவாக குளிர்ச்சியானது, இரவுன்றது குளிர்ச்சியானது. பகல் இங்கே இருக்கிறத தான் சொல்கிறேன். ஸோ பகலில் வந்து ஹீட்டு, அப்போ பகலில் வந்து நம்ம மேக்ஸிமம் கூலாகிற உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்ணும். அதுக்குன்னு இரவில் வந்து ரொம்ப சூடாகணும்னு சாப்பிட்றது அர்த்தம் இல்லை. இரவில் பொதுவாகவே வந்து டெம்பரேச்சர் வந்து கூலாக இருக்கும் அப்படின்றதால கண்டிப்பாக குளிர்ச்சி பொருள் வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதனால தான் கஞ்சி சாதம் வந்து நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆல்ரெடியே வந்து பாடியை கூல் பண்ணி வச்சுக்கும். அதனால வந்து மியூக்கஸ் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சரி, இப்போ நிறைய பேர் வந்து பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நைட் ஷிஃப்ட் போறவங்களாகட்டும், இல்லை நைட்ல வந்து எனக்கு அதிகமாக பசி எடுக்குது, அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் இல்லை பிரியாணி ஐட்டம்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரும்?
கண்டிப்பா முதல்ல ரைஸ் ஆகுற ப்ராப்ளம் வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறமா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேல வந்து வயிறு புண்ணாக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா குடல் புண்ணாக வாய்ப்பு இருக்கு. இந்த அல்சர் மாதிரி ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கு. தென் கூடவே வந்து ஃபைல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் வந்துடும். ஏன்னா மலம் வந்து இறுகிடுங்க. பாடி இது நீங்க சொன்ன உணவு எல்லாமே பாடி ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அப்வியஸ்லி மலம் வந்து கட்டியாக செய்யும், ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால சொல்ல போனோம்னா உடம்புக்கு மொத்தமாவே கெடுதல் தான். ஏன்னா அந்த உணவு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது. இந்த பிரியாணி அப்படின்னு சொல்ற உணவு வந்து நீங்க எப்பயோ ஒரு வாட்டி வெஜிடேரியனா இருந்து பிரியாணியா நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓகே. அதுக்குன்னு சொல்லி அது ஒரு ஒரு டைம் பாஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு சாப்பிட ஆரம்பிச்சா கண்டிப்பா ரொம்ப பெரிய சிக்கல் வந்து சீக்கிரமாவே சந்திப்பாங்க. அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே வருதுங்க. அவ்வளோ இதுக்குங்க ஐஐடி மெட்ராஸ்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ வருங்காலத்தில் வந்து மிடில் ஏஜ் ஆஃப் பீப்புள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நியூஸ்லயும் நிறைய பார்க்கறோம். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 வயசு அப்பா அம்மா அப்படின்றவங்க அவங்களுடைய குழந்தையோட டெத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலம் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது காரணமே இப்போ கல்ச்சர் வந்து இந்த நைட் கல்ச்சர் அப்படின்னு ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நைட் கல்ச்சர் எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான். நைட்டுனாலே தூங்கணுங்க. என்னைக்கோ ஒரு நாள் முழிச்சிருக்கீங்கன்னா பரவாயில்ல. பட் திருப்பி ஹேபிட் ஆகி நிறைய உணவுகள் சாப்பிட்றதுக்காகவோ இல்லை கெட் டுகெதருக்காகவோ போய் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப பெரிய கெடுதல். அது எங்க வேணாலும் கொண்டு போய் விடும். கேன்சர் வரவும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே சார். சார் பொதுவா எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஹெவியா சாப்பிட்டுட்டேன், நிறையவும் சாப்பிட்டுட்டேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டா லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது, இல்லை ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது. ஸோ டைஜஷனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் யூஸ் பண்றாங்க. உண்மையாவே இது டைஜஷனுக்கு யூஸ் ஆகுமா? இல்லைங்க. அதாவதுங்க இப்போ வயிறு ஃபுல்லா இருக்கு. அதுக்கு மேல நீங்க லெமன் ஆட் பண்ணீங்கன்னா அது போய் திருப்பி டம்ப் ஆக தான் செய்யும். அதுக்கு மேல இன்னும் வயிறு உப்பசமாக தான் செய்யும். அந்த கேஸ்ட்ரிக் அந்த லெமன் கேஸ் போட்டு குடிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னும் அதிகமாக்க செய்யும். அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அவங்க சாப்பிட்டுட்டாங்க, வயிறு உப்பசம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நிமிர்ந்து உட்கார்ந்தாலே போதும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு சின்ன ஏப்பம் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி வந்து டீ குடிக்கிற மாதிரி குடிக்கணும். டீ நம்ம ஸ்விப் பண்ணி குடிப்போம் இல்லையா, ஒரு ஸ்பூன்ல குடிச்சா எப்படி தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே குடிக்கக்கூடாது. ஒரு சொம்பு தண்ணி அப்படியே குடிக்கக்கூடாது. தண்ணி குடிச்சா டைஜஷன் ஆகிடும்னு நினைச்சா அப்படி இல்லை. எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் தேங்காய் சட்னி அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் போட்டுட்டு ஒரேடியா நீங்க நிறைய தண்ணி ஊத்துவீங்களா, இல்லைன்னா வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு வாட்டி அதை சுத்தின பிறகு கிரைண்ட் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறோம்? பிகாஸ் அந்த கன்சிஸ்டன்ட் வரணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தேங்காய் போட்டுட்டு ஃபுல் தண்ணி முதல்ல ஊத்திட்டீங்க, வருமா சட்னி? இல்ல, அது எல்லாமே செதறிடும், போயிடும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் வந்து சட்னியாவே அரையவே அரையாது. அந்த மாதிரி இப்ப சாப்பிட்டுட்டோம், தண்ணி அதிகமா குடிச்சுட்டா அப்ப அந்த சாப்பாட்டுக்கு இந்த தண்ணி அதிகமா போய் சேரும்போது டைஜஷன் ஆகாது. அப்ப தண்ணி வந்து கம்மியா குடிக்கணும். இப்ப சாப்பிட்றோம், ரொம்ப கம்மியா குடிக்கணும். சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சின்ன கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கணும். ஸோ இப்போ வயிறு உபசம் ஆயிடுச்சு, தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க. தாகம் எடுக்கலையா நிமிர்ந்து உட்காரணும். நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கீழே உட்கார்ந்தாலும் சரி, நிமிர்ந்து உட்காரணும். அதுக்கு ஒரு சில ஆசனங்களும் இருக்கு. கோமுகாசனா பண்ணா கேஸ்ட்ரிக் வலி வந்தாலுமே 5 நிமிஷத்துல சரியாகும். கோமுகாசனம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா அதுல வந்து இப்போ வயிறு வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு, சாப்பிட்டுட்டோம், வயிறு வந்து ஒரு மூட்டை மாதிரி, ஒரு மூட்டையில தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும், பவுல் மாதிரி இருக்கு இல்லையா, பவுல் வந்து இப்போ கட்டி ஆயிடுச்சு, இப்படி ரவுண்டா இருக்கு. கோமுகாசனம் செய்யும் போது என்ன ஆகும்னா குடலும் வயிறும் உணவு குழாயும் எக்ஸ்பென்ஷன் ஆகும். இந்த எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது எங்கெங்கெல்லாம் உணவு மாட்டி இருக்கோ அதை ஃப்ரீ பண்ணி விட்டுடும். அப்படி ஃப்ரீ பண்ணும்போது திருப்பி அந்த கிரைண்டிங் உள்ள நடக்கும். ஸோ கிரைண்டிங் நடக்கும் போது அது இப்போ அரெஸ்ட் ஆயிடுச்சு, அதை ஃப்ரீ பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்லி கிரைண்டிங் வந்து வேலை ஆரம்பிச்சிடும். அப்போ ஏப்பம் வரும். இது நிறைய பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஒரு வழி. இன்னொன்று வந்து சப்போஸ் அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வயிறு வலியோ இல்லை ரைட்டில் மேலே கீழே எங்கே வலி வந்தாலுமே ஈரத்துணி வந்து அங்கே 5 நிமிஷம் போட்டுக்கலாம். ஆமாம், ஈரத்துணி போடும்போது எனர்ஜி ரிசீவ்
ரிசீவ் நடக்கும். அது ஆட்டோமேட்டிக் டைஜஷன் பண்ண விடும். இது நேச்சுரோபதியில் ஃபாலோ பண்ணுறது. ஓகே சார், ரொம்ப எளிமையான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த டைஜஷன் சரியா ஆகலை அப்படின்னா லெமன் ஜூஸ் குடிக்கிறதாட்டும் ஹீனோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் நான் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 2 லிட்டர் இல்லை 3 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா என்னால அத எடுத்துக்க முடியல. நெறைய பேர் வந்து டைம் டேபிள்லாம் போட்டு வச்சு தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ தண்ணி அதிகமா இன்டேக் ஆகல அப்டின்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்டின்னும் மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? தண்ணி கம்மியானாலும் கிட்னி ப்ராப்ளம் வரும். தண்ணி அதிகமானாலும் ப்ராப்ளம் வரும். அதிகமாச்சுன்னா கிட்னிக்கு வேலை அதிகமாயிடுச்சுங்க. வேலை அதிகமாகும்போது அது ஸ்ட்ரெயின் ஆகும். அப்பவும் ப்ராப்ளம் வரும். தண்ணி குடிக்கவே இல்லைன்னா பாடியும் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ கிட்னி என்ன பண்ணும், தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும், ஏங்கிட்டே இருக்கும். அந்த ஏங்கும் போது நம்ம கொடுக்காத போது தவறாகும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ண வேண்டியது, முதல்ல தாகம் எடுக்குதுன்னா கண்டிப்பாக தண்ணி குடிச்சிடணும். ஆமாம், தாகம் எடுத்தால் குடிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது நல்லது. ஒரேடியாக தண்ணி எடுத்து வாயில் ஸ்பீடாக குடிப்பாங்க, மேலே பார்த்துக்கிட்டே ஸ்பீடாக குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. நாக்கில் பட்டு உமிழ்நீரோட சேர்ந்து தான் தண்ணி முழுங்கணும். இப்படி போகும்போது மெடிசன் வேல்யூ அதில் இருக்கு. இந்த உமிழ்நீரே வந்து மெடிசன் தான். வாயில நம்மளுக்கு இப்போ சலைவான்றது வேற, உமிழ்நீர்ன்றது வேற. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ் இட்லியோ தோசையோ வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வச்சுட்டாங்க, நீங்க ஒரு 2 நிமிஷம் சாப்பிடல, அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே இந்த கரெக்டாக தாடை இந்த ஜா முடிகிற இடத்துல இந்த எட்ஜில் உமிழ்நீர் சுரக்கும். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபீல் பண்ணி பாருங்க, ரொம்ப ஸ்பீடா வரும். அந்த 2 மினிட்ஸ் கழிச்சு அந்த உமிழ்நீரோட சாப்பிடணும். எச்சி ஊருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எச்சி ஊறது இல்லை, அது உமிழ்நீரோட சுரக்கிறதா. அது அந்த என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபுட்டு வந்துடுச்சு, அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு உள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் நோஸ் மூலியமா ஸ்மெல் உள்ள போயிடும். ஸ்மெல்லு உள்ள போனோடனே பிரெயின் சிக்னல் கொடுத்துரும், உனக்கான சாப்பாடு வந்துச்சு. அந்த சாப்பாடு ஸ்மெல்லை பேஸ் பண்ணி அந்த உமிழ்நீர் வரும். இப்போ பிரியாணி வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உமிழ்நீர் சுரக்கும். தோசை வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உமிழ்நீர் சுரக்கும். அந்த ஸ்மெல்லை பேஸ் பண்ணி உமிழ்நீர் வந்து சுரக்கும். அது சுரந்த பிறகுதான் ஆக்சுவலி நல்லா மென்னு சாப்பிடணுன்றது. அதே மாதிரிதான் தண்ணியும் வாயில வச்சுட்டு தான் முழுங்கணும். சப்பி குடிக்கிறத சொல்லுவாங்க சில பேர், சின்ன வயசுல பசங்களை வந்து சப்பி கொடுக்காத அப்படின்னு சொல்லி அசிங்கமா இருக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. வீட்டில் குடிக்கும்போது அவங்க கண்டிப்பாக அப்படி தான் குடிக்கணும். ஏன்னா அவங்களுடைய பாத்திரங்கள் ஒன்றும் பரவாயில்ல. இப்போ வெளியே பப்ளிக்கில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே தூக்கி வச்சு தான் குடிக்கணும். ஆனால் வந்து வாயில் வச்சுட்டு முழுங்கணும். ஸ்பீடாக தொண்டைக்கு இறக்கக்கூடாது. அப்படி இறக்கும் போது என்ன ஆகும்னா உமிழ்நீரோட சேராது தண்ணி. அந்த தண்ணி எல்லாமே வேஸ்ட். குடிக்கிற தண்ணியே வேஸ்ட்டு, பிரயோஜனம் இல்லை. 50% மட்டும்தான் ஓரளவுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. காரணம் உமிழ்நீர் வந்து சேரலை. அதே மாதிரி அண்ணாந்து பார்த்து குடிக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய குடிப்போம். ஏன்னா தாகம் அடங்காது. நாக்குல தான் தாகம் தெரியுங்க, வயிற்றுல தாகம் தெரியாது. அப்ப தாகம் எடுத்து நாக்குல தண்ணி பட்டு வாயில வச்சுட்டு தான் முழுங்கணும். அப்ப தாகம் அடங்கும். அந்த தாகம் அடங்குதல் தான் கிட்னிக்கு தேவை. உள்ள போனோடனே தண்ணி அப்படியே கிட்னி எடுத்துக்காது. ஏன்னா வாயில படவே இல்லையே. வாய் தான் முதல்ல முக்கும் நமக்கு. ஆக்சுவலி டைஜஷன் என்பது வயிறோ இல்லை கிட்னியோ இல்லை மற்ற விஷயங்களோ குடலோ இதெல்லாத்தையும் விட முதல் சென்சிபிளான விஷயம் வந்து நாக்கு. இங்கதான் டைஜஷன் ஆரம்பிக்குதுன்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. முதல்ல நாக்குல தானே டைஜஷனே ஆரம்பிக்குது. அந்த உமிழ்நீர் சுரக்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணி வந்து வாயில வச்சுட்டு முழுங்கணும். எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜா வந்து 2.5 to 3 லிட்டர்ஸ் இது குடிக்கலாம். ஆமாம் ஆமாம், 1 டேக்கு வந்து 2.5லேருந்து 3 லிட்டர்ஸ். வெயிட்டை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு இருக்கு. இப்போ ஒரு 20 கிலோ அப்படின்னா 1 லிட்டர். இப்போ 60 கிலோ ஆள் அப்படின்னா 3 லிட்டர். இதுவும் ஒரு ஆவரேஜான கணக்கு தான். ஆமாம், இந்த கணக்கை பேஸ் பண்ணியும் உங்களுடைய தாகத்தை பேஸ் பண்ணி குடிச்சாலே போதுங்க. வெயிட் இருக்கும்போது தண்ணி வந்து தேவைப்படும். ஆமாம், தண்ணி வந்து முதல்ல உணவுங்க. தண்ணியை தனியாவோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ பிரிக்கக்கூடாது. தண்ணியே ஒரு உணவு தான். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ரொம்ப நாளைக்கு உயிர் வாழவும் முடியும், வாய்ப்பும் இருக்கு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வெயிட் இருக்கிற ஆள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங்னு பண்ணுவாங்க, கேட்டிருப்பீங்க. நான் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ண எனக்கு ஸ்பீடாக குறைஞ்சிச்சுன்னுவாங்க. எப்படி குறைஞ்சது? ஆல்ரெடி இப்போ பாடியில் ஃபேட் இருக்குங்க, சாப்பிடல. அந்த ஃபேட்டு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் சாப்பிடவே இல்லை, தண்ணி குடிக்கிறேன். அப்போ பாடியில் ஆல்ரெடி இது தேவையில்லாத சதைகள் இருக்கு இல்லையா, ஃபேட் இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல எனர்ஜியாகவே கன்வெர்ட் ஆகி அவங்கள காப்பாற்றிட்டே இருக்கும். அதனால தான் குறையிறாங்க அவங்க, வேற எதுவுமே இல்லை. அதனால தான் இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்னா வாட்டர் குடிச்சதால குறைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. நான் சாப்பிடல, தண்ணி குடிக்கிறேன், சாப்பிடல, ஆனால் உள்ள இருக்கிற ஃபேட்டு நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும், குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. பொதுவாக இந்த டயட் இருக்கிறவங்க புரோட்டீனு, விட்டமின்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இப்போ வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் ஆமா, நம்ம என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் உடனே டைரக்டா யாருக்கும் நம்ம சஜஸ்ட் பண்றதே கிடையாது. புரியறதுக்காக எப்படி பண்றாங்கன்னு சொன்னோம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா நட்ஸ் எடுத்துக்கணும். நீங்க வெயிட் குறைக்கிற எல்லாருமே நட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வெயிட் குறைக்கிறது தான் ஹெல்த்தி வெயிட் லாஸ்ல வரும். நீங்கள் நட்ஸை ஆட் பண்ணல, புரோட்டீனை ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பிபி வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா எப்பயாச்சும் கிடினஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்துல ஏதாச்சும் வாய்ப்பு தான் இருக்குது, கண்டிப்பாக வரும்னு சொல்லலை. நட்ஸு, இதை தேங்காய் கூட வாழைப்பழம் இதை சேர்த்து சாப்பிடும்போது குளுக்கோஸ் கொஞ்சம் கூட டவுன் ஆகாது, வாய்ப்பே இல்லை. தைரியமாக அவங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நட்ஸ் அப்படிங்கிறப்போ முந்திரி பருப்புல வந்து அதிகமான ஃபேட் இருக்கு. அது சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்க. அது உள்ள போறது எல்லாமே சேச்சுரேட் ஆயிடும், உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். அன்னெசரி ஃபேட்டா கன்வெர்ட் ஆகவே ஆகாது. முக்கியமா சொல்ல போனா கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கிட்டா நல்லது, இல்லைன்னா உடம்பு சிரமப்படும். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும், ஃபேட்டா கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படின்னா பாடிக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ப்ராக்டிஸ் கொடுத்தா தானாவே நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முந்திரியோ இல்லைன்னா பீனட்டோ எடுத்துக்கிட்டீங்க, இதெல்லாமே வந்து சேச்சுரேட்டடு. ஸோ டைஜஷன் ஆகி அது எனர்ஜியாக தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர தேவையில்லாத கொழுப்பாக வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே சார். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபுட் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகக்கூடியவங்களும் இருக்காங்க. எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எனக்கு ஒத்துக்காது, இதனால எனக்கு வந்து அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேருக்கு பால் வந்து அலர்ஜியாக இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து தூசி டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும், நிறைய பேருக்கு சீ ஃபுட்டுனாலே அலர்ஜி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல சார்? ஆமாம், இது அலர்ஜி அப்படின்றத ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ஒன்று காட்டுதுன்றீங்க. அது அந்த பாடியோட நேச்சர். அவங்களுக்கு அலர்ஜியா இருக்குன்னா மேக்சிமம் எடுக்காம இருக்கிறதே நல்லது. பிகாஸ் பாடிக்கு வந்து இது வேணான்னு சொல்லுது. நீ சாப்பிட்டா உனக்கு இது வரும் அப்படின்னா பாடியே வேணாம் சொல்லுது. அது சாப்பிட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாம இருந்துட்டாலே பல வருஷம் கழிச்சு திருப்பி எடுக்கும் போது தானாவே அது காணாம போயிடும். அந்த அலர்ஜி வந்து இருக்கவே இருக்காது. அது பெர்மனன்ட் கிடையாது. அது பெர்மனன்ட் கிடையாதுங்க. பாடி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த செல்ஸ் எல்லா நாளுமே மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பாடியும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் சொல்கிறீங்க, அங்கே இந்த நிறைய பேர்கிட்ட இந்த ஃபீவர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இங்கே பால் குடித்தாதான் மேக்ஸிமம் ஃபீவர் வந்து வரும், கோல்டு வரும், இல்லைன்னா வராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு சொன்னாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபீவர் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா நான் பாலே குடிச்சது இல்லைன்றாங்க. ஃபீவரே வந்தது இல்லையா? எங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது. பிகாஸ் நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் லைவ் எக்ஸாம்பிளை நான் அன்றைக்கி பார்த்தேன். ஸோ காரணம் என்னன்னா, பாலில் தான் மியூக்கஸ் இருக்கு. மியூக்கஸ் தான் சளிங்க. நிறைய பேர் இப்போ நினைக்கிறதே மழை பெஞ்சா ஃபீவர் வந்துடும். இல்லைங்க, மழையில போய் நம்ம எவ்வளோ நனைஞ்சாலுமே கோல்டு வராதுங்க, வரவே வராதுங்க. மழையினால கோல்டு எப்படிங்க ஃபார்ம் ஆகும்? சீரியஸா சார், நிறைய பேர் வந்து மழையில நனைஞ்சிட்டு அடுத்த நாள் வந்து சளி பிடிச்சிருச்சு, கோல்டு வந்துருச்சு, ஃபீவர் வரைக்கும்லாம் போயிருக்கு சார். மழையினால வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க விஷயம் என்னன்னா, பாடிக்குள்ள மியூக்கஸ் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா அந்த மியூக்கஸ் வந்து வெளியே வரத்துக்காக முயற்சி செய்யும். எப்பனா உடம்பு மேல தண்ணி படும் போது. ரொம்ப நேரம் நம்ம குளிச்சோம், இல்லை ரொம்ப நேரம் மழையில நனைஞ்சோம் அப்படின்னா உள்ள இருக்கிற சளி அரெஸ்ட் ஆகிருக்குங்க. சளி யாருக்குமே தெரியாது, பொதுவா ரொம்ப அரெஸ்ட் ஆகிருக்கும். அந்த அரெஸ்டான சளி வந்து ரிலீஸ் ஆகணும்னா மழையில நனைஞ்சா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கோல்டு பிடிக்கல, இருக்கிற கோல்டு வெளியே வருது. ஓகே சார், எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியல. இப்போ ஆக்சுவலா வந்து மழையில நனைஞ்சா கோல்டு பிடிக்காது இல்லைங்க. இங்க பாருங்க, சிம்பிளா இருங்க. இப்போ மழை பெய்யுது, அது என்னது? அது தண்ணி.
சார் அப்படின்னா குளிக்கவும் செய்றோம் அதாங்க, அது வந்து தண்ணிங்க. அந்த தண்ணி உடம்பு மேல பட்டு இந்த ஸ்கின்குள்ள போய் எப்படி கோல்டா ஃபார்ம் ஆகும்? கோல்டு எப்படி இருக்கும்? கட்டியா இருக்கும். கட்டியா எல்லோவா இருக்கிறது தான் கோல்டு. அதுதான் மியூக்கஸ்ன்றது. அதுதான் சளி. அந்த சளி பாடியில இருக்கும்போது தான் ஃபீவர் வரும். வைரல் ஃபீவர் வரதும் இன்ஃபெக்ஷன் வரது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த மியூக்கஸ் கண்டென்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மழை பெய்யுது, தண்ணி, அந்த தண்ணி இந்த உடம்புக்குள்ள போனா அது மியூக்கஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இயற்கை. அப்போ எப்படி இது கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தா, தண்ணி உடம்பு மேல படும்போது உள்ள இருக்கிற சளியை ரிலீஸ் பண்ணுது. சொல்ல போனோம்னா டீடாக்சிஃபை ஆகுது. நீங்க மழையில நினைச்சீங்கன்னா டீடாக்சிஃபை தான் ஆகுது. ஆக்சுவலி சளி வெளியே வரணும். அப்போ சளி வெளியே வரதுக்கு ஒரே வழி வந்து நோஸ் தான். நோஸ் மூலியமாவும் தொண்டை மூலியமாவும் வாய் மூலியமா தான் வெளியே வரும். ஏன்னா சளி வந்து வயிற்றுக்குள்ள பொதுவா போகாது. அதோடைய ட்ராக் வேற. வயிற்றுக்குள்ள சப்போஸ் தெரியாம போச்சுன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு மலத்திலையும் சளி வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி அது ரொம்ப ரேரு. ஆனா அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஏன்னா பாடி வந்து சளியை லங்ஸ்லயே அரெஸ்ட் பண்ணிடும். வயிற்றுக்குள்ள போவிடாது. பிகாஸ் பாடியோட நேச்சர் பாடியை காப்பாத்திக்கிறதுக்காகவே அங்கேயே மேலேயே நிப்பாட்டிடும், நெஞ்சிலே நிப்பாட்டிடும் சளியை. ஸோ நெஞ்சில தான் நமக்கு சளி இருக்கும், தொண்டையில சளி இருக்கும், தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருக்கு, நம்மளுக்கு சாப்பிடும்போது எரியுது வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சளி தான். ஸோ இந்த சளி ரூட் வந்து உள்ள போயிடுச்சு, வாய் வழியா தான் உள்ள போயிருக்கு, சாப்பிட்டோம். ஓகே, வாய் வழியா உள்ள போனது திருப்பி ரிவர்ஸ்ல வெளியே அனுப்புது. அப்ப சளி வந்து பிடிக்கல, மழை பெஞ்சதால பிடிக்கல, மழையில நனையறோம், அந்த நனையறதால தண்ணி உள்ள உடம்புக்குள்ள போய் ஆக்சுவலி டீடாக்சிஃபை பண்ணுது, சளியை வெளியே கொண்டு வர வைக்குது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அந்த சளி வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் 2 நாள் மேலே வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லி தான் நம்ம உடனே மெடிசன் எடுக்க செய்கிறோமா, திருப்பி அது அரெஸ்ட் ஆகிடும். எங்கே போகும்னா உடம்புலையே தான் இருக்கும், வெளியே காட்டாது. மெடிசன் எடுத்த உடனே என்ன, ஏதோ நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, அது என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடும். அந்த அரெஸ்ட் ஆகும்போது அப்பா எனக்கு சளி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. உடம்புக்குள்ள இருக்கிற சளி வந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஆவி பிடிக்கிறது, தென் கண்டிப்பாக மூக்குலேருந்து சீதிட்டே இருக்கணும், வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணும், எச்சி வந்து துப்பிட்டே இருக்கணும், சளி வந்து துப்பிட்டே இருக்கணும். அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் சளி வெளியே போகும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், 2 நாளோ 1 வாரமோ டைம் ஆகும். ஆவி எடுத்தோம், ஆவி பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காகவே ரிலீஃப் கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒரு 1/2 மணி நேரம் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கணும். சரி, எனக்கு தெரிஞ்சு நீங்க உல்டாவா சொல்லிடுறீங்க. ஆமாங்க, இதுதான் உண்மை. நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. சரி, எல்லாருமே இப்ப கோல்டு ஃபீவர் அப்படினா ஹாட் வாட்டர் வச்சு தான் குளிப்பாங்க. ஆமா, ஹாட் வாட்டர்ல குளிக்க என்ன ஆகும், ஹீட் வந்து இந்த ஸ்கின்லயும் முகத்திலயும் பட்டுடுச்சு. அப்ப சளி என்ன ஆகும், அப்படியே அரெஸ்ட் ஆயிடும். இப்ப ஹீட் படுதுப்பா அப்படின்னு சொல்லி இறுகிடும், ஹீட் பட்டோன்னே இறுகிடும். ஆச்சா, இதுவே பச்சை தண்ணியில குளிச்சோம்னா சளி தாங்காது, உள்ள இருக்கிற கோல்டு தாங்காது, பிச்சுக்கிட்டு வெளியே வர பார்க்கும். அந்த 1/2 மணி நேரம் குளிக்கும் போதே நம்ம சளியை துப்பிட்டே இருக்கலாம், சீக்கிரமா வெளியே வரும். நீங்க 1 வாரம் சளி உடம்புல இருக்காது, 3 நாள் 2 நாள்ல வெளியே போயிடும். 1/2 மணி நேரம் குளிக்கணும். ஆனா ஸோ ஃபீவர் வந்தாலும் சரி, நீங்க இப்போ ஃபீவர் வந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இருந்தே ஒரு மெத்தட் இருக்கு. ஏதோ நம்ம இப்போ புதுசா எல்லாம் சொல்லல. பத்து போடுறதுன்னா என்னது, ஈரத்துணி. ஈரத்துணியால உடம்ப துடைக்கணுங்க. ஃபர்ஸ்ட் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து நெத்தியில ஈரத்துணி வச்சுக்கிறது, அடுத்தது வந்து நெஞ்சில வச்சுக்கிறது, அக்கல்ல வச்சுக்கிறது. ஏன்னா அதெல்லாம் ஹீட் வந்து அதிகமாக இருக்கிற இடம், அக்குள்ள இருக்கிற பகுதியெலாம் ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த ஹீட் இருக்க திருப்பி உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், டெம்பரேச்சர் வந்து குறையாது. ஈரத்துணியால் தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து தானாகவே ஹீட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஹீட்டு குறையுதுங்க, சளி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹீட்டு பாடியில் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது, அதுதான் ஃபீவர். ஸோ இதுக்கு மெத்தடே வந்து ஒன்று, நல்லா குளிச்சுட்டா சளி வெளியே வரும். சளி பிடிக்கல பாருங்க, குளிக்கிறோம்னா சளி பிடிக்கல, ஆட் ஆகல, உள்ள இருக்கிற சளி வெளியே வருது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, வெளியே எடுக்கிற ப்ராசஸ் தான் அது. அதனாலதான் அந்த ஈரத்துணியை வந்து துடைக்கிறதே அப்போ அந்த காலத்துல இருந்தே பண்ணாங்க. கஞ்சி சாதம் சாப்பிட்டாங்க ஃபீவர் இருக்கும்போது. ஆமா. சரி, எனக்கு இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பழக்கப்படுறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க பால் சாப்பிடுறதுனால உள்ள வந்து சளி வந்து ஃபார்ம் ஆயிடும், அது வந்து மழையில நம்ம நனையும் போது அது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். பியூர் பசும்பால் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல மியூக்கஸ் கண்டென்ட் பாத்தீங்கன்னா
ஒரு 20% to 30-40% தாங்க இருக்கும் அதிகபட்சமாவே. மற்றபடி நீங்க பிராண்டடான பால் நீங்க எது எடுத்தாலுமே அதுல உங்களுக்கு 90% மியூக்கஸ் தான். ஓகே சார். இப்ப நிறைய பேர் வந்து கூலிங்கான கண்டென்ட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. அது மூலியமாவும் நிறைய பேருக்கு கோல்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பாசிபிளா? அது கன்ஃபார்மா நடக்கும். காரணம், ஃபர்ஸ்ட் பால் எடுக்கிறாங்க, மியூக்கஸ் உள்ள இருக்குன்னா இந்த கூலிங்கான ஐட்டம் எடுத்துட்டோம்னா அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணும். நானும் உங்க கூட ஜோடி சேர்ந்துட்டேன்னு சொல்லி அப்போ சளி கொஞ்சம் அதிகமாகும் போது வெளியே காட்டுது. ஸோ கூலிங்கான ஃபுட்டு நீங்கள் பொதுவாக சாப்பிடக்கூடாது. கூலிங் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது சளி ஃபார்ம் ஆக தான் செய்யும். ஏன்னா நான் வந்து கூலிங்காக உள்ளே தள்ளுறேன், உள்ளே இன்டேக் பண்ணிக்கிறேன். அப்போ அது என்ன பண்ணும், திருப்பி சளியாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லி வெளியே தள்ள பார்க்கும். அதனால தான் அடுத்த நாளே நமக்கு வந்து சளி காட்டுது. ஓகே சார். இப்போ இது கண்டென்ட் பாலா மட்டும் தான் எடுக்கணுமா, இல்ல டீ காஃபி அந்த மாதிரி எடுத்தாலும் இது? நீங்க டீ காஃபினாலே பால்ல சேர்த்து தான் டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அப்ப அது பால் இல்ல சார், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நாங்க டீல வந்து இஞ்சி தட்டி போட்டு குடிக்கிறோம், சோ அதனால வந்து வராது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. கிடையாது. அதுக்கு ஏதோ இந்த சுலைமான் டீன்னு ஏதோ சொல்லுவாங்க, மசாலா டீ இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பால் இல்லாம அது இப்படி குடிச்சிட்டு போயிடலாம். நீங்க பால் சேர்த்தாலே நீங்க என்ன சேர்த்தாலுமே அதுக்கு சமம் வராது. அது உள்ள அதுக்கு ரெண்டுமே ஃபைட் பண்ணும். இது மியூக்கஸ், நீங்க சொல்ற மாதிரி இஞ்சி போட்டாலுமே இது ரெண்டுமே ஃபைட் தான் பண்ணும். ஸோ ஈக்குவலா நம்மளுக்கு அது பேலன்ஸ் பண்ண விடாது. அதுக்கு பதிலாக பால் இல்லாம நீங்க டீ வந்து வேற எந்த ஒரு மசாலா டீ மாதிரி எடுத்தா கூட நல்லதுதான். ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப பெரியவங்க பால் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு, கோல்டு வருது அப்படின்னு, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பால் தானே சார் கொடுக்குறோம்? கரெக்ட் தாங்க. அந்த காலத்துல பால் பசும்பால் தான் வந்து ஆக்சுவலி நல்லதுங்க. ஸோ நம்மளுக்கு அதை தாண்டி வரக்கூடிய எல்லா பாலுமே வந்து உடம்புக்கு கெடுதல் தான். இப்போ நம்ம கிட்ட என்ன கிடைக்குது உங்களுக்கே தெரியும். அதுதான் ட்ரபுள்னு சொல்றோம். பசும்பால் வந்து அந்த அளவுக்கு ட்ரபுள் பண்ணாது. ஆமா, அது பசுமாடு என்பது நம்ம வீட்டில் ஒரு அனிமல் மாதிரி தான் அந்த காலத்துலேருந்து ஹிந்துயிசத்தில் வந்து இந்தியாவில் வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் பால் வந்து பாரம்பரியமாக நம்மளுடைய உணவில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் சளி வந்து இருக்கு, பட் 20% அந்த மாதிரி இருக்கும் பசும்பாலை குடிக்கும்போது. ஓகே சார். நிறைய விஷயங்கள் பேசணும். பொதுவா இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மிகப்பெரிய வைரஸா இந்த ஃபுட் கண்ட்ரோல் விஷயங்களை வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. நிறைய நோய்களுக்கான ரீசனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத நேரங்கள்ல சாப்பிட்றது, தேவையில்லாத ஃபுட்டை வந்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு நிறைய புரியுற மாதிரியும் அதற்கான சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி.